ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே வந்து வீட்டில் வந்து எங்கள் நாத்தனார் வந்திருந்தாங்க. சரி எல்லாருமே சேர்ந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ட்ரம்மாக எடுத்து வச்சுட்டு சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பித்தாச்சு. இந்த ரெசிபி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சிக்கன் பிரியாணினாவே ஒரு எல்லாருக்குமே ஃபேவரட் இல்லையா? நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்கலேருந்து ரிச்சான பீப்புள் வரையுமே ஆசைப்பட்டு சாப்பிட்றது சிக்கன் பிரியாணி அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா நாங்களுமே சின்ன வயசில் சிக்கன் பிரியாணி அப்படின்னா ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்ருக்கோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு நடுவில் வந்து உப்பு காலி ஆகிடுச்சு. அதனால் வந்து உப்பு வந்து ஜாடியிலேருந்து எடுத்தாச்சு. பாருங்கள், அடுப்பு மேலே வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும்னு சொல்லிட்டு கேஸ்லேருந்து அடுப்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ப்ரௌன் கலரில். அதுக்கப்புறமா இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அடி வேற பிடிக்குது ஆக்சுவலாக குண்டானில். ஏன்னா வந்து அடுப்பு இல்லையா, கொஞ்சம் வேகமாக எரியும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும்னு சொல்லுவாங்க. அதனால் உப்பும் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டாச்சு. தயிர் ஆட் பண்ணிக்கிறாங்க. இங்கே வெளியே எங்கள் வீட்டில் தொழிச்ச தயிர் கிடையாது, வெளியே வாங்கினது தான், மார்க்கெட்டில் வைப்பாங்க அந்த தயிர். ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் கொஞ்சம் புதினாவும் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டே வந்து அதை வந்து அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு கரம் மசாலா, மிளகாய்த்தூள், அவ்வளோதான். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான். எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் ஆட் பண்ணல. சிக்கன் பாருங்கள், லெக் பீஸு பார்க்கும்போதே ஒரே டெம்ப்டிங்கு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, நம்ம அரிசி வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, அந்த மாதிரி 5 கிளாஸ் அரிசிக்கு 10 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து அரிசி போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா வந்து சுண்டிருக்கணும், சுண்டாமல் அரிசி போடாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு கொஞ்சமாக வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரே இடத்துல போடாமல் நல்லா வந்து சுற்றி பாஸ்மதி அரிசியை வந்து போடுங்க. ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். அரிசி வந்து குழையாமல் வரதுக்காக லெமன் வந்து பிழிஞ்சு ஒரு சொட்டு ஊற்றியாச்சு. நல்லா சாப்பாடு சுண்டின பிறகு ட்ரம் எடுத்து போட்டாச்சு மேலே டம்மை. கீழே எரிஞ்ச நெருப்பை எடுத்து மேலே போட்டாச்சு. யார் வீட்டிலலாம் இன்றைக்கி பிரியாணி, சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் யாராச்சும் கெஸ்ட்டு இல்லை எங்கள் நாத்தனார் இல்லை அம்மா வீடு யாருனா வந்தால் மோஸ்ட்லி பிரியாணி தான் செய்வோம். செம்ம டேஸ்ட்டுங்க பிரியாணி. சிம்பிளான பிரியாணி தான், எதுவும் பெருசாக எதுவும் ஆட் பண்ணல. இப்படி தான் செஞ்சோம். நெய் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. சிம்பிளாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பை பாய்.